Good morning, students. Already we learned about previous topics. So today we will see the topic compost, green manure, biofertilizers and medicinal plants. These are today topics. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்தோம், போமாலஜி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஃபார்மிங், லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட் அப்படிங்கிறது, கம்போஸ்ட் இஸ் எ சாயில் கண்டிஷனர் ஆஸ் வெல் as a fertilizer that rich in nutrients. ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படிங்கிறது வந்து உரம். நம்ம செடிகளுக்கு போடுறோம் இல்லையா, அது வந்து உரம், கம்போஸ்ட். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உரம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து நல்ல சாயிலை வந்து வளப்படுத்துது. அது இல்லாமல் சாயிலுக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் அது வந்து கொடுக்குது. தென் இது வந்து எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டீகம்போசிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஸோ நேச்சுரலாக டீகம்போஸ் ஆகிற ஆர்கானிக் மேட்டரில் இருந்து வி வில் கெட் த கம்போஸ்ட். எங்கள் அனிமல் வேஸ்ட், ஃபுட் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த வேஸ்ட் எல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக டீகம்போஸ் ஆகி அதை என்ன பண்ணுறாங்க, நம்ம சாயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுறத என்ன சொல்கிறாங்கன்னா கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, விலங்குகளிலேருந்து கிடைக்கக்கூடிய வேஸ்ட்டு, இதையெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இயற்கையான முறையில் மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக டீகம்போஸ் ஆகி பண்ண செய்யக்கூடிய பொருளுக்கு பேர் தான் கம்போஸ்ட், அதாவது உரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மேன்யூருங்கிறது வந்து சேம் வந்து உரம்தான். பட் இது என்னன்னா எதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸில் இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மர கிளைகள், அப்புறம் கீழே விழுகுது இல்லையா செடிகள், அந்த செடி இலைகளில் இருந்து பெறக்கூடிய மேன்யூர் தான் க்ரீன் மேன்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இதனுடைய யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் டிக்ரீஸ் சாயில் லாஸ் பை எரோஷன். ஸோ இந்த க்ரீன் மேன்யூர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் இன்க்ரீஸ் த சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் டிக்ரீஸ் த சாயில் எரோஷன். ஓகே, then it also helps in reclamation of alkaline soil and reduce weed proliferation. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இனியொரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் கெப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணி, வீட்னா தெரியும் இல்லையா, களைச்செடிகள், இந்த களைச்செடிகளுடைய ஃபார்மேஷனை இது வந்து ஃபுல்லாக ப்ரோகிபிட் பண்ணுது, ஓகேவா, தடை செய்யுது. ஸோ இதனுடைய யூசஸ் இதுதான். தென் இது வந்து இந்த க்ரீன் மேன்யூர் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட்லேருந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்குதுன்னா லெகுமினஸ் பிளான்ட்னா சன் ஹெம்ப்னா உங்களுக்கு தெரியும், சணல் இருக்கு இல்லையா, சணல் அந்த பிளான்ட்லேருந்து கிடைக்குது. தென் செஸ்பேனியான்னு இருக்கு இல்லையா, செஸ்பேனியா அகத்தி செடி, அதில் இருந்தும் இந்த க்ரீன் மேன்யூர் நம்ம சாயிலுக்கு கிடைக்குது. ஓகே, கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் அவர் டாபிக் இஸ் பயோஃபெர்டிலைசர்ஸ். ஸோ பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ் தட் கண்டைன் லிவிங் மைக்ரோ ஆர்கானிசம் விச் வென் அப்ளைடு to seeds, plant surfaces or soil colonize the rhizosphere or the interior of the plant and promote growth by increasing the supply or availability of primary nutrients to the host plant. ஸோ பயோஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இது தமிழில் சொன்னோம்னா உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த உயிரி உரங்களில் ஒரு பிளான்ட்டோட, ஓகேவா, சீட்ஸ்லேயோ அந்த பிளான்ட்டோட சர்ஃபேஸ்லேயோ அல்லது சாயில்லையோ நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் என்ன பண்ணுதுன்னா அந்த பிளான்ட்டு கூட அதனுடைய அந்த பிளான்ட்டோட வேர்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பார்ட்லேயோ வந்து இது ஒரு ஹோஸ்ட் மாதிரி என்ன பண்ணுன்னா
ஹோஸ்ட் மாதிரி அது கூடவே வந்து சர்வே வாழ ஆரம்பிக்கும். ஸோ பிளான்ட்டுக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் அது கொடுத்துக்கும், தென் தனக்கு தேவையான நியூட்ரியன்ட்டையும் அது பிளான்ட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசருக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இதில் வந்து டைப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசிடோபாக்டர், இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ ரைசோபியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய லெகுமினஸ் பிளான்ட்டில் அதனுடைய ரூட் நாடியூல்ஸில் ஃபிக்ஸ் ஆகி இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அதனுடைய வேர்களில் ஃபிக்ஸ் ஆகி பிளான்ட்டுக்கு தேவையான அந்த நைட்ரஜனை சாயிலுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பிளான்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தென் தனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தன்னுடைய லைஃப்பை கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால தான் இது என்னங்கிறாங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். ரைசோபியம், அசோஸ்பைரிலம், அசிடோபாக்டர், மைக்கோரைசா, அசோலா, இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ ரைசோஸ்பியம் இஸ் எ சாயில் பாக்டீரியம். ஸோ இந்த ரைசோஸ்பியத்தை வந்து லெகுமினஸ் பிளான்ஸோட ரூட் நாடியூல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் அண்ட் கன்வெர்ட் தம் டு அமோனியா. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த ரைசோபியம்ங்கிற பாக்டீரியா பிளான்ட்டுக்கு கொடுக்குது. ஓகேவா? இது வந்து ரூட்ஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோஸ்பைரிலம். அசோஸ்பைரிலம் அப்படிங்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை யூஸ் பண்ணுற அபிலிட்டி இருந்தாலும் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா அந்த அட்மாஸ்பியரை வந்து அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை பிளான்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த அசோஸ்பைரிலம் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு இருக்குது. தென் இதை வந்து மைஸ், பார்லி, ஓட்ஸ், சொர்க்கம் இந்த க்ராப்ஸில் எல்லாம் நம்ம வந்து இந்த அசோஸ்பைரிலத்தை வந்து அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இனாக்குலேட்டட் அப்படின்னா நோய் தடுப்பு, அதுக்கு நோய் வராமல் அதை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நோய் தடுப்பான பயன்படுது. அசோஸ்பைரிலம் வந்து இட் இஸ் இனாக்குலேட்டட் ஆன் மைஸ், பார்லி, ஓட்ஸ் அண்ட் சொர்க்கம் கிராப்ஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து அந்த நோயிலிருந்து அந்த டிசீஸ்லேருந்து அதை அந்த பிளான்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பயோ ஃபெர்டிலைசராக இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸில் வந்து இதனுடைய ப்ரொடக்டிவிட்டி, அதாவது சீரியல்ஸில் வந்து இதனுடைய உற்பத்தி எவ்வளோ அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 20% இருக்குது, மில்லட்ஸில் 30%. ஸோ இந்த மாதிரி பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அது பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. தென் அதில் அங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து பிளான்ட்டுக்கு அமோனியாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, தென் கிராப் பிளான்ட்ஸுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்குது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அசிடோபாக்டர். இந்த அசிடோபாக்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட் இல்லையா, வீட், ரைஸ், மைஸ், சொர்க்கம் இதுலையெல்லாம் வந்து அதனுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை வந்து எடுத்துக்கிறது இல்லாமல் அடுத்ததாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா capable of producing antifungal and antibacterial compounds. ஸோ இது வந்து antifungal and antibacterial compounds ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த அசிடோபாக்டருக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைக்கோரைசா. ஸோ இது வந்து இதனுடைய symbiotic association with the roots of vascular plants. They increase the uptake of பாஸ்பரஸ். ஸோ இது வந்து பாஸ்பரஸ்ங்கிற பொருளையும் வந்து பாஸ்பரஸ் அப்படிங்கிற ஊட்டச்சத்தையும் வந்து இது பிளான்ட்ஸுக்கு எடுத்துக்கிற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. தென் அசோலா. அசோலா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் அக்வாட்டிக் ஃபேன். ஃபேன்னா தெரியும், ஃபேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் மிதக்கும் இல்லையா, பெரணின்னு சொல்லுவாங்க. அதில் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பெரணி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு
பிளான்ட்டு. இது வந்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிலேயே இருக்கக்கூடிய அனபினா அப்படிங்கிற சைனோபாக்டீரியா அப்படிங்கிற இன்னொரு பாக்டீரியா கூட சிம்பியாட்டிக் அசோசியேஷன், அதாவது சிம்பியாட்டிக் அசோசியேஷன் உங்களுடைய நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதாவது தனக்கு தேவைங்கிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு அந்த பிளான்ட்டுக்கு தேவையான இன்னொரு பொருளை கொடுக்கறது வந்து சிம்பியாட்டிக் அசோசியேஷன், தமிழில் வந்து கூட்டுயிர் வாழ்க்கைம்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் வந்து அனபீனாவும் அந்த அசோலாங்கிற பிளான்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு இந்த அசோலாவுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி. ஸோ இது வந்து நைட்ரஜன் ஃபோட்டோசிந்தசிஸ் போது என்ன பண்ணுதுன்னா வளிமண்டல அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இது எடுத்துக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஃப்ளோட்டிங் நைட்ரஜன் ஃபேக்டரி அப்படிங்கிற இந்த நேமும் அசோலாவுக்கு இனி ஒரு நேமும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கோனா மரம், தென் தைல மரம், பப்பாளி, நித்திய கல்யாணி இதெல்லாம் வந்து மெடிசினல் பிளான்ஸோட நேம்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பொட்டானிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கற்றாழையோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஆலுவேரா. இது வந்து ஆந்த்ரோகுயினன்ஸ் அப்படிங்கிற ட்ரக் இதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதனுடைய எந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ட்ரக் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸு. இது வந்து என்னென்ன டிசீசஸ் க்யூர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீல் வூண்ட்ஸ், ஸ்கின் டிசீசஸ், கேன்சர் அண்ட் ஸோ இந்த மாதிரி டிசீசஸை வந்து இது க்யூர் பண்ணுது. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த லெசன்ஸ் எது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் பார்த்துருக்கோம், க்ரீன் மேன்யூர், பயோ ஃபெர்டிலைசர் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ். இதை வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்துகிட்டு நாளைக்கு ஈவினிங் 5 o'clock சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.